ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பான இரவு வணக்கங்கள். இது உங்களுடைய கேரளா ஜாக்பாட் டிவி சேனல். கேரளா லாட்ரி 12ஆம் தேதி 7வது மாதம் 2024 நிர்மல் 388 ரிசல்ட் எந்த மாதிரி வந்திருக்கு தெரியுங்களா? நம்ம ஏற்கனவே சொன்னோம், நேற்று நம்ம ஒரு கணிப்புகள் கொடுத்துருந்தோம். நம்மளுக்கு மிஷின் நம்பரில் ரிசல்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேற்று கெஸ்ஸிங் எடுத்திருந்தோம். இதில் வந்து போன மாதம் நம்மளுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வந்திருக்குது, மிஷின் நம்பருக்கு எப்படி பவர் நம்பர் வந்து இறங்கியிருக்கு, அதில் வந்து ஏபிசி எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறதும், கட் நம்பரில் 388 இந்த 38 தூக்கி கொண்டு வந்து பிசியில் வச்சாலும் வைக்கலாம்னு நான் சொன்னேன். 38 டைரெக்டாக பிசியில் பாஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? ரிசல்ட்டு 538க்கு நான் 138ன்னு கொடுத்துருக்கேன். 138, 238, 638, 338 சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. 388 கட் நம்பரில் 38ங்கிறது பிசியில் பாஸ் ஆகிடுச்சு. பிசியில் இன்றைக்கி நமக்கு ஒரு வெற்றியை கொடுத்துட்டோம். நம்மளுக்கு ஏ போலில் மட்டும் பிஸ்ஸு. ஏ போலில் பார்த்திங்கன்னா நம்ம 5க்கு வந்து 1, 2, 6, 3ன்னு கொடுத்துருக்கேன். என்னோடய கெஸ்ஸிங்கில் இந்த இடத்துல ஏசி ஏபி ஏசி பிசியில் 22, 43, 07, ஏசியில் 13, 26, 10, 538 ரிசல்ட்டு. பி போர்டில் 3 ஸ்ட்ராங்கு, 38 தனியாகவே கொடுத்தாச்சு பிசியில். சரிங்களா? மிஷின் நம்பருக்கு ரிசல்ட் எப்படி வந்து மேட்ச் ஆகும் அப்படிங்கிற டவுட்டுக்கு இதுதான் பதில். நிர்மல் 388 38 நேராக பிசியில் பாஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? ஏபிசி 138 நம்ம இந்த இடத்துல ஏபிஎஸ்சி பிசியில் பார்த்திங்கன்னா நம்ம 11, 78, 21 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏபிசி பாக்ஸில் நம்மளுக்கு வந்து 331. ஏன் 331னா இந்த இடத்துல 8ஆம் தேதி ரிசல்ட்டில் 83, 31 ஒரு வேளை இந்த 331 இந்த இடத்துல வந்து பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொன்னோம். 36, 38 ரொம்ப ஸ்ட்ராங்கு. நம்ம கொடுத்ததில் 36, 38 பாஸு. இந்த இருக்குது 38. 47, 38க்கு 75, 38க்கு 47, 38 வேறு ஒன்றும் இல்லை. 75 2 போர்டு மிஸ்ஸு இந்த இடத்துல. ஆனாலும் இந்த 538 அப்படின்னு இந்த இடத்துல 5 அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் 538 நான் இந்த இடத்துல கொடுக்காம 187, 470, 47, 38ன்னு கொடுத்துட்டேன். இந்த 5 இந்த இடத்துல போயிருந்துச்சுன்னா 538 ஃபுல் போர்டும் கொடுத்துருப்பேன். ஆனாலும் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் இருக்குது. நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் இந்த இடத்துல பி போர்டில் 5, அது ஏ போர்டில் இங்கே வந்தால் 538. நம்மளுக்கு 4 டிஜிட்டில் இந்த 7ங்கிறது தான் மட்டும்தான் மிஸ்ஸு. மற்றபடி இதில் எல்லாமே நம்பர்ஸ் உட்காந்துருச்சு. 38 நம்ம டேரெக்டாக இந்த இடத்துல கொடுத்துட்டோம். இந்த இடத்துல ஒருவேளை இந்த 6க்கு பதிலாக 5 வரலாம் அப்படிங்கிற என்னோடய கெஸ்ஸிங்கில் இந்த இடத்துல நான் 5ன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தேன். 157 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல கொடுத்துருந்தோம். ஆனால் 738க்கு இந்த 5 இந்த இடத்துல கொடுத்து 45, 38ன்னு கொடுத்துருந்தா கூட 538 3 போர்டும் தூக்கியிருந்துருக்கலாம். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கான மிஷின் நம்பர் நம்மளுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் 2:53 நிமிடங்களுக்கு தான் மிஷின் நம்பர் வந்துச்சு. இருந்தாலும் நான் எப்படி கெஸ்ஸிங் எடுத்தேன்னு சொல்கிறீங்களா? இந்த 2 மணிக்கு 2 அல்லது 7 இந்த கெஸ்ஸிங் நம்பரை வச்சு தான் நான் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கணிப்பு எடுத்து கொடுத்துருந்தேன். இன்றைக்கி நம்ம குரூப்பில் வந்து வெற்றி அடைஞ்ச நண்பர்கள் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துருவோம். நம்மளோட குரூப்பில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி 258, 376, 138 பிசியில் 00, 51, 78 நம்ம கொடுத்ததில் 38 பிசியில் வின்னிங்க. நம்மளோட குரூப்பில் ஒரு நண்பர் சூப்பர் அல்டிமேட்டுன்னு சொல்லிவிட்டு நான் கேட்டேன், இன்றைக்கி ட்ரை பண்ணிங்களான்னு. ஆமாம், பிசி பாஸு போட்ட காசு வந்துருச்சுன்னு சொல்லியிருக்காப்புல. அதுக்கு அடுத்தது நம்மளோட நண்பர் இன்னொருத்தர் வந்து நான் கெஸ்ஸிங்கில் வந்து 13, 31, 11 அது இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. ஆனால் நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா 38 ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது இந்த இடத்துல நம்ம வந்து 38 பிசி கன்ஃபார்மான நண்பர்னு கேட்டாங்க. நான் 38 அப்படின்னு வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவரும் இன்றைக்கி வந்து வின்னிங் வாங்கிட்டேன் ப்ரோ, பிசி 38 தேங்க்யூ நண்பன் அனுப்பியிருக்காரு. அவருக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு நண்பர் வந்து பிசியில் இன்றைக்கி வின் பண்ணியிருக்காரு. அவருக்கு நம்ம கொடுத்த அந்த வாய்ஸ் மெசேஜை உங்கள்கிட்ட போட்டு காமிக்கணும்னு நினைக்கிறேன். கேளுங்க. தெய்வமே, ஏழைகளின் தெய்வமே, ஏழைகளின் தெய்வமே, நீங்கள் போட்ட நம்பரில் 3 நம்பர் போட்டேன். 138 ஆமதெய்வம், 138 ஆமதெய்வமே 38க்கு வந்து விழுந்துச்சு.
38 அது இதை நம்ம குரூப்பில் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மூணு பேருடைய கமெண்ட்களை உங்களுக்கு சொல்லிட்டேன். மென்மேலும் வந்து கண்டிப்பாக நம்மளுடைய வெற்றி தொடரணும். அதுக்கு உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக வேணும். நம்ம கொடுத்த கணிப்பில் 38. என்னடா 38 சும்மா சிம்பிளாக வின்னிங் கொடுத்துட்டு பேசிகிட்டு இருக்குன்னு கேட்குறாங்க. நான் 538 இதில் கொடுத்துருக்கேன். நீங்களும் உங்களோட கணிப்பில் வேணாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துங்க. 5 இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஆனால் 738 இந்த இடத்துல பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஆனால் 538 ரிசல்ட் வேறு ஒன்றும் இல்லை. என்னோடய ரிசல்ட்டில் வந்து என்னோடய கெஸ்ஸிங்கில் வந்து இந்த 4 டிஜிட்டில் மட்டும் 7 மிஸ்ஸிங், சாரி 5 மிஸ்ஸிங், சாரி 7 மிஸ்ஸிங். ஆனால் 490ங்கிறது என்னோடய கெஸ்ஸிங்கில் இருந்துச்சு. வேறு ஒன்றும் இல்லை நண்பர்களே. சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு முழு வெற்றி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே நேற்று சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஒரு வெற்றியை சந்திச்சிட்டோம். நிர்மல் 388 கட் நம்பரில் இருக்க 38 தூக்கி பிசியில் வச்சு வேலையை முடிச்சிட்டாங்க. நம்ம என்னமோ கணிப்புகள், எவ்வளவோ கணிப்புகள் நம்ம பவர் நம்பர் எடுத்து போட்டு புரட்டி கால்குலேஷன் மெத்தடை பார்த்தாலுமே, மண்டையை பிச்சுக்கிட்டு தெரிஞ்சாலுமே எப்படி கொண்டு வந்து வின்னிங் இன்றைக்கி வந்துச்சு அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய உதாரணமே. இதே மாதிரி நாளைக்கு எப்படி அவன் எடுக்க போகிறான் அப்படிங்கிற கணிப்பை தெளிவாக பார்த்துடலாம். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நாளைக்கும் கண்டிப்பாக 3 போர்டு வெற்றி வரும். நான் என்னோடய கணிப்பில் மிஸ்டேக் இல்லை. 538 738, ஒருவேளை 738 நம்மளுக்கு வந்து 638 இந்த இடத்துல நான் ஒருவேளை 7 அப்படின்னு வச்சாலும் வரலான்னு சொல்லிட்டு என்னோடய சிங்கிள் போர்டில் கணிப்பில் எடுத்திருந்தேன். அது மட்டும் கொடுத்து 5 அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக இந்த இடத்துல வச்சுருந்தா வேலை முடிஞ்சிருக்கு நண்பர்களே. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு அந்த வெற்றியை மீட்டு எடுத்துருவோம். 4 போர்டு கண்டிப்பாக நாளைக்கு வெற்றியை தூக்குறோம். 13ஆம் தேதி 7வது மாதம் 2024 காரணியா பார்த்தீங்கன்னா நாளைக்கு சனிக்கிழமை. காரணியா 662. சரிங்களா, அந்த ட்ராக்குரிய கணிப்புகள் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சரிங்களா, இது நம்மளுக்கு மிஷின் நம்பரில் ஜூன் மாதத்தில் எத்தனை தடவை, ஜூலை மாதம், ஜூலை இந்த 2 மாதத்துக்கு நம்ம எடுத்திருக்க கணிப்புகளை வச்சு தான் நம்ம இப்போ வந்து கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்மளுக்கு வந்து காரணியா 662, கட் நம்பரில் 662. சரிங்களா, கட் நம்பர்லேருந்து 2 நம்பர் வந்தாலும் வரலாம். நம்ம நேற்று சொன்ன மாதிரி தான் 38 தூக்கி உண்டு இங்கேருந்து வச்சாலும் வைக்கலான்னு நான் சொல்லியிருந்தேன். காரணியா 662 கணிப்புகளை தெளிவாக இந்த இடத்துல பார்த்துருவோம். நம்மளுக்கு இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 7538. சரிங்களா, நம்மளுக்கு இன்றைக்கி வந்து 38ங்கிறது பாஸ் ஆகிடுச்சு. 5 அப்படிங்கிறத நான் தனியாக ஒரு இடத்துல கொடுத்துருந்தேன். 538 சேர்த்து கொடுக்கல, ஆனால் வந்து நான் 738ன்னு கொடுத்துருக்கேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது நம்மளோட கணிப்பில் இது டேட் எந்த தேதியில் என்ன வந்திருக்கு. கடைசியாக பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி 7வது மாதம் மிஷின் நம்பர் வந்து 0361. சரிங்களா, 0361. அதுக்கு மிஷின் நம்பருக்கு இந்த இடத்துல ரிசல்ட்டு 8869. இதை விட்டுருங்க, இதை அப்புறம் பார்த்துக்கலாம். 29ஆம் தேதி 6வது மாதம் 6087 மிஷின் நம்பருக்கு 7440. 22ஆம் தேதி போன மாதத்தில் 3167க்கு 5251. 15ஆம் தேதிக்கு 1474 0099. 6ஆம் தேதிக்கு 5205 49 10. அதுக்கு அடுத்தது 1ஆம் தேதி 7909க்கு 59 49. சரி, இப்போ 4Dக்கு வந்துடுவோம். 4Dயில் பார்த்தீங்கன்னா 7க்கு 5 5க்கு 4 1க்கு 0 3க்கு 5 6க்கு 7 0க்கு 8. 0க்கு 8 இங்கே வரதுல பவரு ப்ளஸ்ஸு, பவரு மைனஸு பவர். ஸோ கணக்குப்படி பார்த்தால் இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பவர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு 7க்கு 5 பவரு. இதில் பார்த்திங்கன்னா 3க்கு 5 நம்மளுக்கு வந்து 7க்கு 5 பவரு 3க்கு 5 பவரு. 7க்கு 5 3க்கு 5 0க்கு 8. 3 தடவை பவர் நம்பர் மேட்ச் ஆகிடுச்சு. 2 தடவை வந்து அதாவது 1க்கு 0 மைனஸு, 5க்கு 4 மைனஸ், 2 தடவை மைனஸ், 1 தடவை ப்ளஸ். அப்படின்னா இன்றைக்கி ரிசல்ட்டு 7, ஒருவேளை நாளைக்கு 8ஆக வரலாம். அப்படி 7க்கு 8 ரொம்ப ரொம்ப முக்கியமாக எனக்கு தெரியுது. ஏன்னா இதுபடி பெண்டிங்கில் நம்மளுக்கு இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பவர் நம்பரில் 3 தடவை வந்துருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா மைனஸில் 2 தடவை வந்துருச்சு. அதுக்கப்புறம் ப்ளஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணி வைக்கிறதுல இந்த இடத்துல 7க்கு 4Dயில் 8 வரலாம். 8 அப்படிங்கிறது உங்களோட கணிப்பில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ரிசல்ட் பார்த்திங்கன்னா 5. இதில் 9க்கு 9 சேமு, 2க்கு 9 பவரு, 4க்கு 0 பவரு, 1க்கு 2 ப்ளஸ்ஸு, 0க்கு 4 பவரு, 3க்கு 8 பவரு. அப்போ நம்மளுக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பவர் நம்பரில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது, வந்திருக்கு இதுக்கு ஏற்கனவே. அப்படின்னா ஒருவேளை நாளைக்கு +1ன்னு சொல்லிட்டு
3க்கு 4ஆக இந்த இடத்துல வரலாம். சரிங்களா? உங்கள் கணிப்பில் அதையும் வச்சுக்கோங்க. கணக்குப்படி பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து அதாவது 4 டிஜிட்டில் வந்து ஒரு வேளை 7க்கு 8 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 8 அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். ஒரே ஒரு சிங்கிள் செட்டு மட்டும் உங்களுக்கு தரேன். 7க்கு 8 சரிங்களா? அதே மாதிரி நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து 9க்கு 9 சேமு, 2க்கு 9 பவர் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 4க்கு 0 பவர், 2க்கு 9 1 2 3 4 தடவை பவர் நம்பர் இறங்கிடுச்சு. அப்படின்னா 4 தடவை ஏ போர்டில் பவர் நம்பர் இறங்கிடுச்சு. ஒரே ஒரு தடவை சேம் என்ன மிஷின் நம்பரில் வந்துச்சோ அந்த நம்பருக்கு சேமாக 9 வச்சுட்டாங்க. இதில் என்ன பெண்டிங்காக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று 3க்கு 4ஆக வைக்கலாம், இல்லை 3க்கு 2ஆக வைக்கலாம். அப்படிங்கிறத கணிப்பை நீங்கள் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒன்று 3க்கு 4ஆக வைக்கலாம், இல்லை 3க்கு 2ஆக வைக்கலாம். சரிங்களா? அது உங்களோட கணிப்பில் இருக்கட்டும். அடுத்தது சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கணிப்பில் என்னென்னு பார்த்துடலாம். மிஷின் நம்பரை வச்சு தான் நம்ம இன்றைக்கி 38 கொடுத்தோம், 538 டேரெக்டாக கொடுத்துருக்கோம். அதனால் ஒரு முக்கியமான விஷயமாக இது இருக்குது. நீங்கள் கருத்தில் வச்சுங்க, கண்டிப்பாக உங்கள் கெஸ்ஸிங் எடுக்க உதவும். இதில் சி போர்டில் பார்த்தீங்கன்னா 9க்கு 9 5க்கு 0 பவர், 4க்கு 9 7க்கு 1 7க்கு 0 1க்கு 9 அப்படின்னு பார்த்தா எல்லாத்துலேயுமே பவர் நம்பர் சி போர்டில் டேரெக்டாக இறங்கியிருக்கு. அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல சி போர்டில் 8க்கு 9 இல்லை 8க்கு 7 இந்த இடத்துல வர்றதுக்கு சி போர்டில் வாய்ப்பே இல்லை. அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு கேட்குறீங்களா? என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒன்று பவரில் தான் இறங்கும். 8க்கு 2 இல்லை 8க்கு 5 இல்லை 8க்கு 6 8க்கு 3 8க்கு 1 சரிங்களா? அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல 4க்கு 9 7க்கு 1 7க்கு 0 அப்படின்னா நம்ம இந்த இடத்துல சி போர்டில் 7 அப்படிங்கிறது இறங்கின நம்பருக்கு ரிசல்ட்டில் 0ன்னு வச்சுருக்கான். அப்போ 8க்கு என்ன? 7க்கு 0னா 8க்கு 1 7க்கு இந்த இடத்துல 0னா இன்றைக்கி ரிசல்ட் 8 சி போர்டில், அப்போ நாளைக்கு 1 வரலாம் ஆச்சுங்களா? சரி, அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல 7க்கு 1ன்னு ஒரு பவர் எடுத்துருக்கான். 7க்கு 1னா 8க்கு 2 7க்கு 1னா 8க்கு 2 சரி. இப்போ இந்த இடத்துல ஏ போர்டில் 5 ரிசல்ட்டு, இந்த இடத்துல 4க்கு 0 அப்படின்னு எடுத்தால் அப்போ 5க்கு என்ன? 4க்கு 0னா நம்மளுக்கு 5க்கு எனக்கு 1 அப்படின்னு சொல்லிட்டு 5க்கு 2 அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கெஸ்ஸிங்கில் வரும். அப்படின்னா உங்களுக்கு சிங்கிள் செட்டாக ஒரே ஒரு 2 செட்டு முக்கியமான செட்டாக கொடுறா அப்படி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அது 841 222 சாரி அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3க்கு 2 அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு வேளை 841 232 நண்பர்களே இந்த இடத்துல கொடுத்துட்றேன் உங்களுக்கு ஒரு முக்கியமான நம்பராக. இந்த மிஷின் நம்பருக்கு ஒரு போர்டுக்கும் எப்படி இந்த இடத்துல பாஸ் ஆகிருக்கு, அதுக்கு பவர் நம்பர் எத்தனை தடவை வந்திருக்கு, கூட்டல் கழித்தலாக எத்தனை தடவை வந்திருக்கு, மைனஸ் பண்ணி வச்சுருக்கானா அப்படிங்கிறத இந்த இடத்துல பார்த்தாச்சு. இதெல்லாம் எங்கேருந்து எடுத்த அப்படின்னு கேட்குறீங்களா? நம்மளுக்கு இந்த ரிசல்ட்டை வச்சு மேட்ச் பண்ணும்போது இந்த 77558 இன்றைக்கி காரணியா ரிசல்ட்டுக்கு நாளைக்கு இன்றைக்கி நிர்மல் ரிசல்ட்டுக்கு காரணியில் எப்படி இந்த 5க்கு 3க்கு 8க்கு மேட்ச் ஆகிருக்குங்கிறத இந்த இடத்துல ஏபிசியில் உங்களுக்கு காமிச்சிட்டேன். 4 டிஜிட்டில் இந்த இடத்துல காமிச்சிருக்கேன். இது ஏற்கனவே மிஷின் நம்பருக்கு வந்து ரிசல்ட்டு. இதை வச்சு மேட்ச் பண்ணும்போது இதுதான் முக்கியமான நம்பராக தெரியுது. இவ்வளோதான் மேட்ரு சரிங்களா? இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு முக்கியமான நம்பராக நீ என்ன கொடுக்க போகிற அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஏபி 03 48 57, ஏசியில் 92 01 55, பிசியில் 11 81 32 சரிங்களா? இன்றைக்கி ரிசல்ட்டு 75 38 அவ்வளோதான். நம்மளுக்கு ஏபிசி பாக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நம்மளுக்கு 841 575 072 085 சரிங்களா? அதே மாதிரி நம்மளுக்கு 4Dயில் 30 33 80 11 99 32 32 32 அப்படின்னு ஒரு வேலை வந்தாலும் வரலாம். இதையும் உங்களோட கணிப்பில் வச்சுங்க. இந்த நம்பர் எல்லாமே நம்ம இங்கே இருக்கிறதுல இப்படி குருட்டாம்போக்கில் 902 485 076 513 கொடுக்கல. ஏற்கனவே ரிசல்ட்டில் எப்படி வந்திருக்கு, எப்படி அவன் மேட்ச் பண்ணியிருக்கான். ஒரு உதாரணத்துக்கு இதில் பார்த்தீங்கன்னா எப்படி மேட்ச் பண்ணியிருக்காங்க. 18 11க்கு 1க்கு 8 8க்கு 8 1க்கு 6 1க்கு 9 அப்படின்னா இந்த ஃபார்மெட் எப்படி இருக்குது? சரி, இதுக்கு முன்னாடி எப்படி வந்திருக்கு ரிசல்ட்டு? அதாவது காரணியாக்கு நிர்மலுக்கு காரணியா இதில் பார்த்தீங்கன்னா 02 49க்கு 0க்கு 4 2க்கு 1 4க்கு 8 9க்கு 3 சரி. அதே மாதிரி தான் இந்த இடத்துல நம்மளுக்கு 75 38க்கு 7க்கு 5
அதை இந்த இடத்துல உங்களுக்கு நான் திரும்பி காமிக்கிறேன். அதாவது 7க்கு 5, 5க்கு 0, 3க்கு 3, 3க்கு 8. அப்படி இல்லைனா 7க்கு +1 8, 5க்கு 0, 3க்கு 1, 8க்கு 1. 7க்கு 9, 5க்கு 9, 3க்கு 3, 2க்கு 8. இல்லை 7க்கு 3, 5க்கு 2, 3க்கு 3, 8க்கு 2, 32 32. சரிங்களா? சரி, இதில் ஒரே ஒரு முக்கியமான சிங்கிள் செட்டாக இந்த இடத்துல இன்னொரு செட்டு சேர்த்துங்க. இந்த இடத்துல ஒரு முக்கியமான செட்டாக நண்பர்களே 841 232 அப்படிங்கிறது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 232 நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம். நீங்கள் 232ஐயும் இந்த இடத்துல ஒரு முக்கியமான செட்டாக ஏபிசி பாக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? அப்படி இல்லைன்னா 841 841 இந்த இருக்குது 4 சி போர்டில் 1. 841ங்கிறது நம்மளுக்கு 900 இந்த இடத்துல வந்து 41. ஒரு வேளை ஜஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு இதில் மாற்றம் வந்தால், மிஷின் நம்பர் வந்து மாற்றம் வந்தாலுமே நம்மளுக்கு வந்து 841 அப்படிங்கிறது இருக்குது. 841 ஒரு செட்டு மட்டும் தனியாக செப்பரேட்டாக ட்ரை ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கு மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் இதில் முக்கியமான நம்பர் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். இன்றைக்கி கொஞ்சம் இணையதளத்தில் பிரச்சனை இருந்ததுனால நம்ம வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் நம்மளுக்கு முக்கியமான நம்பர் என்ன அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருந்தோம். அதனால் நம்மளோட வியூவர்ஸாக இருந்தாலும் சரி, மெம்பர்ஸாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நம்மளோட சேனலில் இருக்க கம்யூனிட்டி டேபை நீங்கள் செக் பண்ணிங்க. ஏதாச்சும் ஒரு விஷயமாக இருந்தால் அதை நான் கண்டிப்பாக அதில் அப்டேட் பண்ணுவேன். சரிங்களா? இது உங்களுக்கு உபயோகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். 4 டிஜிட்டையும் நீங்கள் கொஞ்சம் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். 232 841 ரொம்ப முக்கியமான நம்பராக இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். 431 575 072 085 99 32 80 11 30 33. இதில் ஏபியில் 03 48 57, ஏசி 92 01 55, பிசி 11 81 32. இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து மிஷின் நம்பர் வச்சு ரிசல்ட் இதில் முக்கியமான நம்பராக இந்த இடத்துல நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். இருந்தாலும் நாளைக்கு மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் அதில் எது முக்கியமான நம்பராக இருக்குது அப்படிங்கிறதே சொல்லிவிடுவோம். ஒரு வேளை மிஷின் நம்பர் வரதுக்கு லேட் ஆனிச்சுன்னா 2 மணிக்கு என்ன கெஸ்ஸிங் வருது, இன்றைக்கி 2 6 7 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். அதனால தான் நான் வந்து 2க்கு வந்து +1 3, 6க்கு 8ன்னு சொல்லிட்டு பவரில் எடுத்தேன். 38 பிசியில் பாஸ் ஆகிடுச்சு. அதனால் அதே மாதிரி தான் நாளைக்கும் கண்டிப்பாக ஒரு முழுமையான வெற்றி பெறுவோம். இன்பமே சூழுக, நம்ம எல்லோரும் வாழுக. அனைவருக்கும் அன்பான இரவு வணக்கங்கள். இன்று போல் நாளையும் கண்டிப்பாக வெற்றி உண்டு. இந்த மெத்தட் வந்து தப்புன்னு சொல்லாதீங்க. இந்த மெத்தடில் தான் நாளைக்கு கண்டிப்பாக வின்னிங் வரப்போகுது. அதே மாதிரி நம்மளுக்கு இந்த இடத்துல 66 அப்படிங்கிற இருக்கிற இந்த கட் நம்பரில் 6 சி போர்டில் இறங்கலாம். அதே மாதிரி இந்த 2 அப்படியே இந்த 62ங்கிறது 6 வந்து சி போர்ட்லேயும் 2 வந்து ஏ போர்ட்லேயும் சொல்லிட்டு அப்படியே மாறி 26ஆக மாறலாம். எந்தாச்சும் மாற்றம் இருந்தாலும் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக மென்மேலும் நம்மளுடைய சேனலை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வெற்றி கூடிய விரைவில் வரும். அனைவருக்கும் அன்பான இரவு வணக்கங்கள். நல்லதை நினைக்கும், நல்லதை நினைப்போம். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிற நண்பர்களே, மென்மேலும் உங்களுடைய வெற்றி தொடரும். கண்டிப்பாக அந்த வெற்றி நம்ம சேனல் மூலியமாக கிடைக்கணும். இன்று போல் இன்றைக்கி பிசி 38 538ல் 5 கொடுத்துருந்தோம். இருந்தாலும் ஜஸ்ட் மிஸ்ஸு. இருந்தாலும் அதை சொல்ல வேண்டிய காரணம் இருந்ததுனால சொல்லிவிட்டேன். நாளைக்கு ஒரு சூப்பரான வின்னிங்கோட உங்களை திரும்ப சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.